தமிழை நேசிக்கும் அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு அரசு நீர்வளத்துறையிலிருந்து ஒரு புதிய ஜாப் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த நீர்வளத்துறை வேலைக்கு யாரெல்லாம் தகுதி, யார் அப்ளை பண்ணலாம், என்ன குவாலிஃபிகேஷன், எங்கே உங்களுக்கு போஸ்டிங்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தாங்க இன்றைக்கி இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலகிராம் சேனல் லிங்க் ஒன்று இருக்குங்க, அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுலேயும் இந்த மாதிரி நிறைய கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் ஜாப் அப்டேட்ஸை நம்ம தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ தமிழ்நாடு அரசுடைய ஜல் ஜீவா மிஷனில் இருந்து தான் இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ 2 நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. ஒன்று வந்து சென்னைக்கும், இன்னொன்று வந்து கோயம்புத்தூருக்கும் கொடுத்துருக்காங்க. சென்னையை பொறுத்தளவுக்கு சென்னை சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து டிஸ்ட்ரிக்கும் அப்ளை பண்ணலாம். அதாவது திருப்பத்தூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, செங்கல்பட்டு, கடலூர், திருவள்ளூர், திருவண்ணாமலை, வேலூர், ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம் மற்றும் சென்னை அப்ளை பண்ணலாம் சென்னை நோட்டிஃபிகேஷனுக்கு. அடுத்து கோயம்புத்தூரில் ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த கோயம்புத்தூர் நோட்டிஃபிகேஷனை பொறுத்தளவுக்கு கோயம்புத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, நாமக்கல், ஈரோடு, திருப்பத்தூர், சேலம், நீலகிரி இந்த ஏரியாஸ்லாம் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ ஃபஸ்ட்டு என்னென்ன போஸ்டிங்ஸ் இருக்குது அப்படின்னு பாருங்கள். சென்னை நோட்டிஃபிகேஷனை பொறுத்தளவுக்கு லாஸ்ட் டேட் வந்து 11/3/2025 வரைக்கும் டைம் இருக்குது. ஃபஸ்ட்டு ஹெமிஸ்ட் அப்படின்னு ஒரு போஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பொறுத்தளவுக்கு 40 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். பிஎஸ்சி அல்லது எம்எஸ்சி டிகிரி வந்து கெமிஸ்ட்ரியில் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்தளவுக்கு ஏதாவது லேபில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. அதே மாதிரி உங்களுக்கான சேலரி வந்து 21,000 கொடுக்குறாங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் உங்ககிட்ட கம்ப்யூட்டர் சர்டிஃபிகேட் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதுக்கும் முன்னுரிமை இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து 2வது போஸ்டிங்கை பொறுத்தளவுக்கு லெபார்ட்டரி டெக்னீஷியன் கொடுத்துருக்காங்க. லேப் டெக்னீஷியன் போஸ்ட்டு, இதுக்கும் 40 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். 12th முடிச்சுட்டு நீங்கள் டிப்ளமோ டிஎம்எல்டி முடிச்சிருந்தா அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைனா டிகிரி முடிச்சுட்டு எம்எல்டி முடிச்சிருந்தீங்க அப்படின்னாலும் அப்ளை பண்ணலாம். ஸோ அதே மாதிரி உங்கள்கிட்டையும் கம்ப்யூட்டர் ரிலேட்டட் சர்டிஃபிகேட்ஸோ கம்ப்யூட்டர் ரிலேட்டட் நாலேஜோ இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து எடுத்துப்பாங்க. ஸோ இதுக்கப்புறம் லேப் அட்டெண்டன்ட் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. இதுக்கும் 40 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். இதை பொறுத்தளவுக்கு 8,500 ரூபாய் சேலரி உங்களுக்கு கொடுக்குறாங்க. 8வதுலேருந்து 12வதுக்குள்ளே படிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கோயம்புத்தூருக்கும் இதே போஸ்டிங் தான் கொடுத்துருக்காங்க. இதே எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன், இதே சேலரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த போஸ்டிங்ஸ் வந்து ஒரு நிரந்தரமான காலி பண்ணங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க, இது வந்து ஒரு டெம்ப்ரவரி ஜாபாக தான் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி இதுக்கு அப்ளை பண்ணுறதை பொறுத்தளவுக்கு ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குது. அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி நீங்கள் ஆஃப்லைனில் தான் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ளிகேஷனை பொறுத்தளவுக்கு நீங்கள் நேர்லையும் கொடுக்கலாம், இல்லை விரைவு தபால் மூலமாகவும் அனுப்பலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தலைமை நீர் பகுப்பாய்வாளர், தலைமை நீர் பகுப்பாய்வகம், கோயம்புத்தூர் அட்ரஸ்க்கு தான் நீங்கள் அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சென்னையை பொறுத்தளவுக்கு த சீஃப் வாட்டர் அனாலிசிஸ்ட்டு, கிங் இன்ஸ்டியூட் கேம்பஸ், கிண்டி, சென்னைக்கு அனுப்பணும். இதையும் நீங்கள் நேரில் கூட கண்டிப்பாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. முடிஞ்ச அளவுக்கு நேரில் போய் அப்ளிகேஷன் ஃபார்மை கொடுத்துட்டு வந்துடுங்க. ஸோ நேரில் கொடுத்ததுக்கப்புறம் அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஸ்கேன் பண்ணி இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், இந்த மெயில் ஐடிக்கு சாஃப்ட் காப்பியாக நீங்கள் மெயிலும் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அட்டாச் பண்ணணுங்கிற டீட்டெயில்ஸும் இங்கே கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு விண்ணப்பம் இருக்கணும், அதுக்கப்புறமா பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து விண்ணப்பத்தில் ஒட்டி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பிறந்த நாளுக்கான ஆதாரம், அதாவது டேட் ஆஃப் பர்த்துக்கான ப்ரூஃபாக 10th மார்க் ஷீட்டோ இல்லை பர்த் சர்டிஃபிகேட்டோ நீங்கள் வச்சுருக்கணும். அதே மாதிரி கல்வி தகுதிக்கான சான்றிதழாக உங்களோட 10th 12th டிகிரி சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இருப்பிடத்திற்கான சான்றுக்காக நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டோ இல்லை ஆதார் அட்டையோ வாக்காளர் அட்டையோ குடும்ப அட்டையோ வைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லாட்டி கூட நீங்கள் தொலைபேசி அல்லது மின் கட்டண ரசீது இருந்துச்சுன்னா அதோட ஜெராக்ஸ் காப்பியை கூட நீங்கள் வைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா அதற்கான என்ஓசி இல்லை உங்களுக்கு ஏதாவது முன்னுரிமை இருக்குது அப்படின்னா அதற்கான டீட்டெயில்ஸு, அதற்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் அட்டாச் பண்ணி தான் நீங்கள் நேரில் போயிட்டு இங்கே கொடுக்கணும், இல்லைனா தபால் மூலமாக அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 2 நோட்டிஃபிகேஷனோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இதிலே அப்ளிகேஷன் ஃபார்மும் இருக்குங்க. நீங்கள் டவுன்லோட் பண்ணி கம்ப்ளீட்டாக செக் பண்ணி விருப்பம் இருந்துச்சுன்னா அப்ளை பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள்.